கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனோகாரகன் சந்திரன் தேய்பிறையாக இருக்கும் பொழுதோ அல்லது நீச வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுதோ கடக ராசியினரின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்கொண்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அழுகையோடு சந்தித்த விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே குடும்பம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். எவ்வளவுதான் நட்புக்காக நீங்கள் பழகியிருந்தாலும், எவ்வளவு புதிய உறவுகளை வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றோ அல்லது குழந்தைகளுக்கு ஒன்றோ என்று ஏற்பட்டவுடன் யாருடைய பேச்சையும் நீங்க கேட்க மாட்டீங்க. அவர்கள்தான் முக்கியம் என்று நீங்கள் போய் இருப்பீங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய குடும்பமும், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பம் தான் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. குடும்பத்தின் சொத்து விஷயங்களோ அல்லது இதர முக்கியமான பிரச்சனைகளோ விவாதிக்கப்படும் பொழுது உங்களால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகள் தடித்து இறுதியில் அந்த விவாதம் அழுகையிலும் பெரும் மன உளைச்சலிலும் போய் முடிந்திருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் எப்படி ஏற்பட்டது, அதுவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நான் ஏன் இப்படி பேசிவிட்டேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நாளில் எதுவுமே தோன்றியிருக்காது. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது இந்த விதமான யோசனைகள் தான் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் நம்ம தவறு செய்து விட்டோமோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம திட்டுவிட்டோம், அந்த ஒரு புதிய உறவையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் திட்டினோம், இதற்காக அந்த வார்த்தைகளை பேசினோம், நம்ம கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாமே மாறியிருக்குமே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இவ்வளவு விதமான விஷயங்களை நடத்தி முடித்துவிட்டு அதற்கப்புறம் நீங்க யோசித்திருப்பீங்க. அந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் அதை முழுமையா தீர விசாரித்துட்டு அதற்கப்புறமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அழுகை உங்களுடைய பலவீனத்தை காட்டிவிடும். ஆனால் மனதை அமைதிப்படுத்த தியானம், யோகா போன்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதும், விவாதங்கள் சூடாகும் போது அந்த இடத்தை விட்டு தற்காலிகமாக நகர்வதும் உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கும் குடும்ப அமைதிக்கும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். எனவே இதனை மட்டும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த நீங்க செய்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில உணர்ச்சிகளை மிகப்பெரிய பங்கு வகித்து கொண்டே தான் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ச்சிகளை நீங்க முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும். அனைவரிடமும் நீங்கள் உணர்ச்சிகளை கொடுப்பீங்க. குடும்பத்திடம் கொடுப்பது சரி, இருந்தாலும் நண்பர்கள் வட்டம், காதல்கள் வட்டம், உங்களுடைய வாழ்க்கை துணை வட்டம் அனைவரிடமும் கொடுக்கலாம். இருந்தாலும் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு போனால் அது நன்மையில போய் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொடுப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அனைத்தையும் அப்படியே கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். சில குடும்ப விவாதங்கள் சாதாரணமாக தொடங்கி பின்னர் உணர்ச்சி வெடிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். அந்த வெடிப்பு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்னும் போகாமலும், குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட விவாதங்கள் இன்னும் தீராமலும் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகள் வெளிப்பட்டு அழுகையுடன் முடிந்த உரையாடல்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனாலும் அந்த வந்த கண்ணீர் பல நேரங்களில் மனதில் இருந்த பாரத்தை குறைத்து உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களிடம் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளோ ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு வந்துவிட்டால் கூட உங்கள் மீது தவறே இருந்தாலும் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது வந்துவிடும். அதனை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ஏன் பழகிறோம், நமக்கும் இருக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றத்தான் செய்யும். ஆனா அந்த மாதிரி நீங்கள் அழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் யாரிடமாவது நீங்கள் வெளியில் சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய மனதில் கொஞ்சம் நிம்மதி என்பது கிடைக்க ஆரம்பித்துவிடும். எனவே இதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படியாவது பின்தொடர்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை சொன்னது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கலாம். ஆனால் நான் கூறியது உண்மையா பொய்யா, சரியா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொண்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத கவலைகளுக்கும் வாட்டி எடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்கள் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்களும் சரி, குடும்ப விஷயங்களும் சரி, உங்களுடைய உறவினர்கள் விஷயமாகவே இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத சில நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் ஒரு மரியாதையும் சமூகத்துல உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுடைய பெயரையோ உங்களுடைய வார்த்தைகளையோ நீங்க சொல்வதையோ அவர்கள் கேட்காமல் நடந்து கொண்டார்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க விலகி கொள்வதுதான் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மாறிவிடும். கால்நடை பணிகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எண்ணிய சில பணிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த இரண்டிலும் நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 9 மற்றும் 11 அதிபதிகளின் சுப சேர்க்கையால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு சுப செய்தி, அரசாங்க உத்தரவோ, வேலை வாய்ப்புக்கான அழைப்பு கடிதமோ அல்லது வெளிநாட்டு விசாவோ, அனுமதி போன்ற ஏதோ ஒன்று மிக முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியான ஒரு தகவலை தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களை தேடி வர வைக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று தான் கூற வேண்டும். இதுவரைக்கும் தனி ஆளாக போராடி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை துணை புதிதாக வந்து உங்களுக்குன்னு சில உதவிகளையும் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கும் தெரிந்த சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவே அமைந்துவிடும். மனதில் இருந்த ஆவலுக்கும் தவிப்பிற்கும் ஒரு இனிமையான விடையானது கிடைத்து இல்லத்தில் கொண்டாட்ட சூழலும் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் ஒரு நேரத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இதுவாகத்தான் இருக்கும். அது வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, சொத்து அல்லது குடும்ப முன்னேற்றம் தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த செய்தி குடும்பம் முழுவதையும் மகிழ்ச்சியில ஆழ்த்திவிடும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமானது ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத கவலைகளுக்கும் வாட்டி எடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்கள் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்களும் சரி, குடும்ப விஷயங்களும் சரி, உங்களுடைய உறவினர்கள் விஷயமாகவே இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத சில நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் ஒரு மரியாதையும் சமூகத்துல உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுடைய பெயரையோ உங்களுடைய வார்த்தைகளையோ நீங்க சொல்வதையோ அவர்கள் கேட்காமல் நடந்து கொண்டார்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க விலகி கொள்வதுதான் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மாறிவிடும். கால்நடை பணிகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எண்ணிய சில பணிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த இரண்டிலும் நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 9ஆம் மற்றும் 11ஆம் அதிபதிகளின் சுப சேர்க்கையால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு சுப செய்தி, அரசாங்க உத்தரவோ, வேலை வாய்ப்புக்கான அழைப்பு கடிதமோ அல்லது வெளிநாட்டு விசாவோ, அனுமதி போன்ற ஏதோ ஒன்று மிக முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியான ஒரு தகவலை தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களை தேடி வர வைக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று தான் கூற வேண்டும். இதுவரைக்கும் தனி ஆளாக போராடி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை துணை புதிதாக வந்து உங்களுக்குன்னு சில உதவிகளையும், முடிந்த அளவுக்கு அவங்களுக்கும் தெரிந்த சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவே அமைந்துவிடும். மனதில் இருந்த ஆவலுக்கும் தவிப்பிற்கும் ஒரு இனிமையான விடையானது கிடைத்து இல்லத்தில் கொண்டாட்ட சூழலும் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்க